ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சொல்கிற கதைகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு ஒரு மகாபாரத கதையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த கதையில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய 2 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. கூடவே கிருஷ்ணரோட சாமர்த்தியமும் இருக்குது. அதை என்னென்னு தெரிஞ்சுக்க நம்ம கதைக்குள்ளே போகலாமா? பாண்டவர்கள் 12 வருஷ வனவாசத்தை முடித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 13வது வருஷம் மறைஞ்சியும் வாழ்ந்தாங்க. அதுவும் முடிவுக்கு வர பாண்டவர்கள் மறுபடியும் தங்களோட நாடு இந்திரபிரஸ்தத்தை திருப்பி கொடுக்கும்படி கேட்டாங்க. ஆனால் துரியோதனனோ ஒரு ஊசி முனை இடத்த கூட கொடுக்க முடியாதுன்னு பாண்டவர்களை விரட்டி விட்டான். தவிர்க்க முடியாத சூழ்நிலையில பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் போருக்கு தயாரானாங்க. அவங்க படைகளை திரட்ட ஆரம்பிச்சாங்க. எந்த அரசர்கள் எந்த படை நமக்கு சாதகமா ஆதரவா இருப்பாங்கன்னு பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் தேடினாங்க. இதுவும் அரசியல் தானே. கடைசியா கிருஷ்ணர் கிட்ட உதவி கேட்கலான்னு அர்ஜுனன் மற்றும் துரியோதனன் முடிவு பண்ணாங்க. அன்னைக்கு பாருங்க, 2 பேரும் கிருஷ்ணரை பார்க்க ஒரே சமயம் துவார்காக்கு போனாங்க. இதுல துரியோதனன் முந்திக்கிட்டான். துரியோதனன் கிருஷ்ணரை சந்திக்க போனப்போ அங்கே கிருஷ்ணர் அவரோட படுக்கையில தூங்கிட்டு இருந்தாரு. கிருஷ்ணரோட படுக்கைக்கு பக்கத்துல 2 ஆசனங்கள் இருந்தது. துரியோதனனுக்கும் அகங்காரம் மற்றும் கர்வம் அதிகம். அதனால கிருஷ்ணரோட காலுக்கு பக்கத்துல உட்காராம அவன் படுக்கைக்கு பக்கத்துல இருக்கிற ஆசனத்துல உக்காந்தான். கிருஷ்ணன் முழிக்கிறதுக்காக காத்துட்டு இருந்தான். சில நிமிஷங்களுக்கு அப்புறம் அர்ஜுனன் வந்தாரு. அவரும் கிருஷ்ணர் தூங்குறத பார்த்தாரு. அங்கே உட்கார இடம் இருந்தாலும் அர்ஜுனன் உட்கார விரும்பல. கிருஷ்ணரோட கால் பக்கத்துல பணிவா கை கட்டி நின்றுட்டு இருந்தாரு. அவரும் கிருஷ்ணர் முழிக்கிறதுக்காக காத்துட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரத்துல கிருஷ்ணர் கண் திறந்து பார்த்த போது அவரோட பார்வை அர்ஜுனன் மேல விழுந்தது. கிருஷ்ணர் கேட்டாரு, என்ன அர்ஜுனா, இவ்வளவு தூரம் என்ன பார்க்க வந்திருக்க? என்ன விஷயம்? அர்ஜுனன் வந்த நோக்கத்தை சொல்றதுக்கு முன்னாடி துரியோதனன் சொன்னான், கிருஷ்ணரே, நான் தான் அர்ஜுனனுக்கு முன்னாடி வந்தேன். அதனால நான் சொல்றதுதான் நீங்க முதல்ல கேட்கணும். இங்க கிருஷ்ணருக்கு தெரியாதா இவங்க 2 பேரும் எந்த நோக்கத்துக்காக வந்திருக்காங்கன்னு? இங்கேதான் கிருஷ்ணர் சாதுரியமா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, துரியோதனா, நீ முன்னாடி வந்திருந்தாலும் நான் முதல்ல பார்த்தது அர்ஜுனனை தான். அது மட்டும் இல்லாம பெரியவங்க சின்னவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது தான் அழகு. உன்னை விட வயசுல சின்னவனா இருக்கிறதுனால முதல் வாய்ப்பு அர்ஜுனனுக்கு தான் சொன்னாரு. கிருஷ்ணர் சொன்னாரு, உங்க 2 பேருக்கும் தெரியாதது எதுவும் இல்லை. இந்த போர் சம்பந்தமா என்கிட்ட 2 தேர்வுகள் இருக்கு. ஒன்று, என்னோட 10 லட்சம் வலிமையான ஆள்பலம் கொண்ட நாராயணி சேனை நான் சொல்ற ஆளுங்களுக்காக போர் செய்ய காத்திருக்காங்க. அடுத்து, நான் போரும் செய்ய மாட்டேன், ஆயுதத்தையும் எடுக்க மாட்டேன். முதல் வாய்ப்பு அர்ஜுனனுக்கு. உனக்கு என்ன வேணும்னு கிருஷ்ணர் கேட்டபோது அர்ஜுனன் சொன்னாரு, கண்ணா, நீ எங்க கூட இருந்தா போதும், அதுவே என் விருப்பம். இதை கேட்டதும் துரியோதனனுக்கு பேரானந்தம். ஏன்னா துரியோதனன் எதிர்பார்த்து வந்தது நாராயணி சேனையை தான். அர்ஜுனன் ஒரு பெரிய முட்டாள், எவ்வளோ வலிமையான நாராயணி படைய வேண்டான்னு சொல்லிட்டானேன்னு நினைச்சான். துரியோதனன் கிருஷ்ணரோட நாராயணி சேனையை கேட்டான். அதுக்கு கிருஷ்ணரும் சம்மதிச்சாரு. கேட்டது கிடைச்ச திருப்தியோட துரியோதனன் அங்கிருந்து கிளம்பினான். கிருஷ்ணர் அர்ஜுனரை பார்த்து, அர்ஜுனா, 10 லட்சம் பேரோட இருக்கிற வலிமையான நாராயணி சேனை இங்க. அதை தேர்ந்தெடுக்காம, போர் செய்யாம, ஆயுதம் எடுக்காம இருக்கிற நீ என்ன எதுக்கு தேர்ந்தெடுத்த அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அர்ஜுனன் சொன்ன பதில், நீங்க எங்க கூட இருந்தா மட்டும் போதும், பாண்டவர்கள் நாங்க போர்ல ஜெயிச்சிடுவோம்னு சொன்னாரு. அர்ஜுனன் பணிவா கிருஷ்ணர் கிட்ட, நீங்க எனக்கு தேரோட்டியா இருக்கணும், வெற்றியின் பாதைக்கு நீங்க தான் எனக்கு சரியான வழியை காட்டணும்னு கேட்டுக்கிட்டாரு. அர்ஜுனனோட இன்னொரு பேரு பார்த்தா. சாரதிக்கு அர்த்தம் தேரோட்டி. பார்த்தாவுக்கு தேரோட்டினதுனால கிருஷ்ணருக்கு பார்த்த சாரதின்னு இன்னொரு பேரும் வந்தது. அர்ஜுனன் சரியான விஷயத்த தேர்ந்தெடுத்தாரு. அதனால அவருக்கு வெற்றி கிடைச்சது. நம்ம வாழ்க்கையிலையும் முடிவெடுக்க வேண்டிய முக்கியமான தருணம் வரும்போது சரியான விஷயத்த தேர்ந்தெடுத்தா நம்ம போற பாதையும் சரியா இருக்கும், வெற்றியும் கிடைக்கும். அர்ஜுனன் வரதுக்கு முன்னாடி துரியோதனன் வந்தாலும் கிருஷ்ணர் சாமர்த்தியமா முதல்ல தேர்ந்தெடுக்கிற உரிமைய அர்ஜுனனுக்கு கொடுத்தாரு. கிருஷ்ணருக்கு தெரிஞ்சுதான் இருந்தது முதல்ல வந்தது துரியோதனன் தான். இருந்தும் முதல் வாய்ப்பு அர்ஜுனனுக்கே கொடுத்தாரு. ஆக மொத்தம் இந்த கதையில துரியோதனன் நாராயணி சேனை தான் வேணும்னு நினைச்சான். அவனுக்கு அதுவே கிடைச்சது. அது போல அர்ஜுனன் கிருஷ்ணர் தான் வேணும்னு நினைச்சாரு. அவரே அர்ஜுனனுக்காக தேரோட்டினாரு. நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதுதான் நமக்கும் கிடைக்குது. அது எந்த அளவுக்கு நம்ம தீவிரமா நினைக்கிறோங்கிறத வச்சுதான் அது சீக்கிரமா நிறைவேறுது. அடுத்து ஒரு நல்ல கதையில சந்திப்போம்.
உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.